பாமக சார்பில் மாமல்லபுரம் அருகே நடைபெறும் சித்திரை முழுநிலவு மாநாட்டுக்கான இறுதிக்கட்ட ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன. இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் கோகுலிடம் கேட்கலாம். கோகுல், இது தொடர்பாக என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது? சங்கம் சார்பாக சித்திரை முழுநிலவு மாநாடு இன்று மாலை மாமல்லபுரம் அருகே திருவிடைந்தை என்ற கிராமத்தில் நடைபெறுகிறது. ஏறக்குறைய 100 ஏக்கர் பரப்பளவு கொண்ட இந்த மைதானத்தில் இந்த பிரம்மாண்ட மாநாடை நடத்துவதற்கு அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. பிரம்மாண்ட மேடையும் அமைக்கப்பட்டிருக்கிறது. மாலை 4 மணிக்கு இந்த மாநாடானது தொடங்க இருக்கிறது. மருத்துவர் ராமதாஸ் தலைமையில் நடைபெறக்கூடிய இந்த மாநாட்டில் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து பாமகவுடைய தொண்டர்கள், நிர்வாகிகள் இந்த மாநாட்டில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். பல்வேறு கட்டுப்பாடுகளையும் காவல்துறை விதிச்சிருக்காங்க. குறிப்பாக 40க்கும் மேற்பட்ட கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கிறது. 12 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த சித்திரை முழுநிலவு மாநாட்டை தற்பொழுது வன்னியர் சங்கம் மீண்டும் நடத்தக்கூடிய நிலையில் இந்த மாநாட்டிற்கு தமிழகத்திலிருந்து பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வர இருக்கக்கூடிய நிலையில் காவல்துறை அனுமதிக்கப்பட்ட வாகனங்களில் மட்டுமே அந்த வழித்தடங்களில் மட்டுமே பாமகவுடைய நிர்வாகிகளும் தொண்டர்களும் வர வேண்டும் என்ற கட்டுப்பாடுகளும், அதே போல சாதி மத உணர்வுகளை தோண்டும் வகையில் கோஷங்களை எழுப்பக்கூடாது உள்ளிட்ட கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கிறது. வடக்கு மண்டல ஐஜி தலைமையில் 6000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. 10க்கும் மேற்பட்ட எஸ்பிகள் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செஞ்சிருக்காங்க. ஏறக்குறைய 2 லட்சம் இருக்கைகள் போடப்பட்டிருப்பதாக பாமகவுடைய நிர்வாகிகள் தகவலாக இருக்கிறது. இந்த மாநாட்டுக்கு வரக்கூடிய தொண்டர்களுக்கு தண்ணீர் வசதி உள்ளிட்ட பல்வேறு வசதிகளும் இங்க செய்திருக்கிறார்கள். அதே போல ஏற்கனவே அன்புமணி ராமதாஸ் ஒரு வேண்டுகோளையும் விடுத்திருக்கிறார். இந்த மாநாட்டுக்கு வரக்கூடியவர்கள் அமைதியாக முறையில் வந்து எந்தவித ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இந்த மாநாட்டை முடிக்க வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளையும் பாமகவுடைய தொண்டர்களுக்கு ஏற்கனவே அன்புமணி ராமதாஸ் வேண்டுகோளாக வைத்திருக்கிறார். பொதுமக்களும் இந்த முக்கிய சாலைகளில், குறிப்பாக கிழக்கு கடற்கரை சாலை, பழைய மகாபலிபுரம் சாலை, ஜிஎஸ்டி சாலை, திருச்சி தேசிய நெடுஞ்சாலை உள்ளிட்ட முக்கிய சாலைகளில் போக்குவரத்து நெரிசல் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருப்பதால் அந்த நேரத்தில் தங்களுடைய பயண திட்டத்தை மாற்றிக்கொள்ளுமாறு காவல்துறை தரப்பிலையும் பொதுமக்களுக்கு ஒரு வேண்டுகோள் விடுக்கப்பட்டிருக்கு. சிவரஞ்சனி, விவரங்களை முழுமையாக வழங்கியமைக்கு நன்றி கோகுல்.